மோடியின் முரட்டடிமை அண்ணன் எடப்பாடி, முரட்டு ஊழல்வாதி அண்ணன் எடப்பாடி, முரட்டு அக்குஷ் அண்ணன் எடப்பாடி, முரட்டு அரசியல் கரப்டட் அண்ணன் எடப்பாடி. உனக்கு ஒன்று சொல்றேன், கவலைப்படாத. உன்னை பிஜேபி கைவிட மாட்டான். ஏன்னா அதிமுகவே அவனுக்கு நீ கூட்டி கொடுத்துட்ட, காட்டி கொடுத்துட்ட. தமிழ்நாடு க்ளோஸ் பண்ணிட்ட ஏடிஎம்கேவை. ஏற்கனவே பிஎம்கே முடிச்சிட்டான். அப்போ சண்டை விட்டு நீ இதே மாதிரி விசுவாசமா இருன மோடிக்கு அண்ணன் எடப்பாடி, இதே மாதிரி நீ முரட்ட அடிமையா இருந்தினா அவங்க எல்லாரும் கவர்னர் ஆக்குறாங்க. அது மலிவு வேலையில விற்கிற ஒரு பொருள் மாதிரி ஆயிப்போச்சு கவர்னர்ன்றது. மயிலாப்பூர் டெபாசிட் அழைக்க போகிற திருமதி இந்திசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்து கவர்னர் போது எங்க அண்ணன் எடப்பாடி மோடியின் முரட்டு அடிமை, அமித்ஷாவின் முரட்டு அடிமை, பிஜேபி முரட்டு அடிமை, RSS முரட்டு அடிமை, முரட்டு ஊழல்வாதி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, நீ கவர்னர் ஆக மாட்டே. கண்டிப்பா உன்னை கவர்னர் ஆக்குவாங்க. ஆனா அப்படி உனக்கு கவர்னர் பதவி கொடுத்தா நான் கேட்கிற ஸ்டேட்டை நீ கேளு. கோவாக்கு போனேன், கோவா மாநில கவர்னர் பதவி கேளு. நீ தான் மோடிக்கு முரட்டடி இல்ல, மோடி கொடுப்பார், அமித்ஷா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். கோவாக்கு போயிட்டீங்கன்னா கவர்னரா, அந்த கோவாவுடைய கவர்னர் மாளிகை எங்க தெரியுமா எடப்பாடி என்ன? நம்ம கோவா, அது கோவா ஃபுல்லா பீச் தான், தீவு மாதிரி பீச்சுக்கு ஒட்ட மாதிரி இருக்கும். அலை அடிச்சிச்சுன்னா அந்த அலையினுடைய தண்ணீர் துளிகள் அந்த கவர்னர் மாளிகை விடும். அங்க வெளியே நல்ல ஈச்சர் மாதிரி சேர் போட்டுக்கும். நல்ல ஒரு உல்லாச வாழ்க்கை வாழுனே. கோவா மாநில கவர்னர் வேணாலும் நீ ஆகலாமே தவிர இந்த ஜென்மத்துக்கு நீ முதலமைச்சர் கிடையாதுனே.